நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். அப்போஸ்தலர் 4 1 முதல் 21. தியான வசனம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கு மேலான சிலாக்கியத்தை கொடுத்து உங்களை வழிநடத்தி வருகிறார். இன்று ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்பதை சற்று நிதானித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நான் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், அவருக்கென்று என்னை அர்ப்பணித்தவன், அவருக்காக வாழ நான் தீர்மானித்தவன், அவரோடு உடன்படிக்கை செய்து அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவன். ஆனால் இன்று என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இரட்சிப்பின் வழியை விட்டுவிட்டு இரட்சகரை தூரமாக்கி கொண்டு இரட்சகருக்கு பதிலாக வேறு எதையோ ஒன்றை நான் எனக்கு முன்பாக வைத்து கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமோ? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு தேவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கிடைக்கிறது. நீங்களும் நானும் பாவிகள் என்று சொல்லி உணர்ந்து மெய்யான மனஸ்தாபத்தோடு மனந்திரும்புதலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். ஆம், அதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. நீங்களும் நானும் மனந்திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஆனால் இன்று நம்மிலே அநேகர் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் இயேசு கிறிஸ்துவாகிய வழியை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு சபையாய் தோன்றுகிற வழிகளிலே நாம் நடைபயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி கொடுத்து விட்டால் எனக்கு ரட்சிப்பு உண்டு, இல்லை என்றால் எனக்கு மோட்சம் உண்டு என்று சொல்லி நாம் அநேகர் நம்மிலே எண்ணிக்கொள்கிறோம். நான் ஒரு ஊழியக்காரனை தாங்குகிறேன், நான் ஊழியத்திற்கு அந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறேன், இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறேன். கொடுத்தல் நீ ரட்சிக்கப்பட்டவன் என்பதற்கு அடையாளம் அல்ல. நீ ஆலயத்தை கட்டி கொடுப்பது ரட்சிக்கப்பட்டவன் என்பதனுடைய அடையாளம் அல்ல. ஒருவேளை நீ ஆலயத்திற்கு தவறாது செல்லுகிற காரியம் நீ ரட்சிக்கப்பட்டவன் என்பதின் அடையாளம் அல்ல. இவைகளெல்லாம் நமக்கு அவசியம். இவைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் காணப்படக்கூடிய செயல்கள், கிரியைகள். ஆனால் அடிப்படை என்ன? நீ உன்னுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவனாக இருக்கிறாயா? அவராலே நீ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவனாக இருக்கிறாயா? ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வையை தரித்தவனாக இருக்கிறாயா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆலய பொறுப்புகள், உங்களுடைய ஆலய பதவிகள், ஒருவேளை நீங்கள் டிசி மெம்பர், ஓசி மெம்பர், இசி மெம்பர் அல்லது பிசி மெம்பர் என்று சொல்லி எந்த நிலையில் நீங்கள் அழைக்கப்பட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஊழியத்தின் ஒரு பங்காக ஊழியத்தை செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு பதவி அது உங்களுக்கு மோட்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாக இரட்சகர் இருக்கிற அந்த பரலோகத்திற்கு செல்லக்கூடியவனாக இருக்க முடியும். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இது பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாக நமக்கு கூறுகிறது. நாம் நம்முடைய சொந்த பிரயாசத்தினால் ரட்சித்துக்கொள்ள அநேக நேரங்களிலே முயற்சிக்கிறோம். நம்முடைய பாவத்தை விட்டு நீங்கி ரட்சிப்படைய பலவிதமான ஒருவேளை புண்ணிய ஸ்தலங்களுக்கு நாம் செல்கிறவர்களாக இருக்கிறோம். பலவிதமான சடங்காச்சாரங்களை எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். சடங்காச்சாரங்களை கைக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அது மெழுகுதிரி பொருத்தி வைக்கிறதாக இருக்கலாம், எண்ணெய் ஊற்றுவதாக இருக்கலாம், காணிக்கை செலுத்துவதாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் அவைகளின் மூலமாய் தாங்கள் நாடுகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் ஏமாந்து போகிற கூட்டத்தை தான் நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை நீங்களும் நானும் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று அதை மறைக்கக்கூடிய நிலையிலே அநேக போதனைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு போதனைகளும் இந்த நாட்களிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட மாய வலைக்குள்ளாக நாம் அகப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்பின் வழி. ஏன் தெரியுமா? பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது,
யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவின் வசனமே அவர் ரட்சிப்பின் வழி என்று தெளிவாக்குகிறது. இதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது. தெய்வ அன்பை விட்டு தன் பாவத்தினால் பிரிந்து போயிருந்த ஆதாமே, ஏவாளே, உங்களுக்கு உங்கள் நிர்வாணத்திலிருந்து நீக்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் வழியை தேடினீர்கள், உங்கள் சொந்த முயற்சியை தேடினீர்கள், அத்தி இலைகளை பறித்தீர்கள், அத்தி இலைகளை தைத்தீர்கள், உங்களுக்கு உடுத்தி கொண்டீர்கள். ஆனாலும் உங்களுடைய நிர்வாணத்தை மூட முடியவில்லையே. நீங்கள் நிர்வாணிகள் என்று தானே அறிந்து கொண்டீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே அனுபவத்திற்குள்ளாக இன்று நாம் இருக்கிறோமோ? நம்முடைய முயற்சிகளினாலே, நம்முடைய செயல்பாடுகளினாலே, நம்முடைய கிரியைகளினாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்று சொல்லி நாம் எண்ணுவோம் என்றால் அது ஒரு தவறான ஒரு காரியம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்திலே ஓடிவா. அவரை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே நீ கழுவப்படுகின்ற பொழுதும் மாத்திரமே இது சாத்தியமாகும். உன்னுடைய பிரயாசம், கண்டுபிடிப்பு, இவைகளெல்லாம் நம்மை நிர்வாணத்திலிருந்து மீட்கவே முடியாது, விடுவித்து கொள்ள முடியாது. ஆதாம் ஏவாள் அதைத்தான் செய்தார்கள். தங்களுடைய பிரயாசம், தாங்கள் கண்டுபிடித்த அரைக்கச்சைகள் அவர்களை நிர்வாணத்திலிருந்து காத்து கொள்ள முடியவில்லை, விடுவித்து கொள்ள முடியவில்லை. தங்கள் பாவத்தினாலே ஒளிந்து கிடந்தார்கள். ஆதியாகமம் 3:21 அதைத்தான் சொல்கிறது. தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்துவித்தார். தெய்வ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய சீஷரை இழந்தார், தன் வஸ்திரத்தை இழந்தார், தன் ஜீவனை இழந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் ஒருவரே பிதாவினிடத்திலிருந்து வந்தவர். அவர் ஒருவரே ரட்சிப்பின் வழியாக அனுப்பப்பட்டவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அவரை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை பிதாவினிடத்தில் வழிநடத்துகிறவர் அவர் ஒருவரே. இதை நீங்கள் நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோமா? இரண்டாவதாக, இயேசுவின் நாமமே அவர் ரட்சிப்பின் வழி என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் இரட்சகராக பிறந்திருக்கிறார். அவருக்கு இரட்சகர் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவர் ரட்சிப்பின் வழி என்று தெளிவாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாக குறிப்பிடுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தினிலே தங்களுடைய வாழ்க்கையின் கசப்பை உணர்ந்து தவித்த இஸ்ரவேல் புத்திரரைப் போல நீங்களும் நானும் இருக்கிறோமோ? அருமையான இஸ்ரவேல் புத்திரரே, உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தேவன் மோசேயை தெரிந்து கொண்டு அவனே அவர்களை வழிநடத்தினார். இன்றைக்கும் தேவ மகிமையற்று பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தவிக்கும் மக்களை விடுவிக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் பாவிகளை ரட்சிக்கவே உலகத்தில் வந்தார். பரிசுத்த பவுல் மிகவும் உறுதியாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது என்பதாக 1 தீமோத்தேயு 1:15 வெளிப்படுத்துகிறார். இயேசு என்கிற அவரே உன்னை ரட்சித்து வழிநடத்துகிறவர். பக்தன் தன் அனுபவத்தை கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 94 பாடுகின்ற பொழுது, பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி, இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் என்பதாக குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய அனுபவமே அவர் ரட்சிப்பின் வழி என்று தெளிவுபடுத்துகிறது. பக்தர்களின் அனுபவ சாட்சிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பின் வழி என்று திட்டமாய் அறிந்து கொள்ளுகிறோம். பாவ படுகொலியில் கிடந்த சமாரிய ஸ்திரீக்கு ஜீவ வழியை காட்டினவர் யார்? அவள் செய்த எல்லாவற்றையும் அவளுக்கு எடுத்துக்காட்டி
அவளோடே பேசின இயேசு கிறிஸ்து தானே. அருமையான சகோதரனே, சகோதரியே, பட்டணத்து பாவியாகிய மகதலேனா மரியாளை போன்று இன்று நீங்களும் நானும் காணப்படுகிறோமோ? அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்து பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை அளித்தவர் இயேசுதானே. சகைவின் வீட்டுக்கு ஆண்டவர் சென்றபொழுது முறுமுறுத்தார்கள். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்து சொன்னாரே, அந்த இயேசுதானே இன்றும் ஜீவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இயேசுவின் அன்பை என்னை ரட்சித்து ரட்சிப்பின் வழியில் நடத்துகிறது. உங்களுடைய அனுபவம் என்ன? இயேசுவே இரட்சகர், அவராலே அன்றி வேறே வழியில்லை என்ன சொல்லுகிறாய்? உன்னை அழைக்கிறார். பாவ பாம்பினால் கடிக்கப்பட்ட இஸ்ரவேலனே, வெண்கல சர்ப்பத்தை நோக்கிப்பார். அவரே உன்னை ரட்சித்து வழி நடத்துவார். நல்ல செய்தி இயேசுவை நோக்கிப்பார், ரட்சிப்பார். நம்பி வந்து அவரை நோக்கிப்பார், ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ளமாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார், ரட்சிப்பார். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பாவம் கழுவப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் விழுந்து போனவர்களாக இருக்கிறோம். மறுபடியுமாய் ஒரு விஷயமுடைய சமூகத்தில் வருகிறோம். கழுவும், சுத்திகரியும், உங்களுடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.